Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பீகார் சட்டசபை தேர்தலையொட்டி அவுரங்காபாத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸைச் சேர்ந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பரபரப்பு குற்றச்சாட்டை அடுக்கினார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் உயர் ஜாதியினர் 10% பேர் மட்டுமே இராணுவம், நீதித்துறை போன்றவற்றில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். 90% தலித், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்றார். पिछड़ा, अति पिछड़ा, दलित, महादलित, अल्पसंख्यक, आदिवासी को ढूंढ के निकाल दीजिए, आपको कोई नहीं मिलेगा, आपको एक नहीं मिलेगा. सारे के सारे 10% आबादी में से आते हैं. सारा बैंक का धन उनको जाता है, सारी नौकरियां उनको जाती हैं, ब्यूरोक्रेसी में उनको जगह मिलती है. आप जुडिशरी देखिए, वहां भी उनको सब मिलता है. सेना में उनका कंट्रोल है. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கும் பீகாரின் ஜமுய் மாவட்டத்தில் நடந்த என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். அவர் கூறியது: ராகுலுக்கு என்ன ஆயிற்று? ஆயுதப்படைகளில் இடஒதுக்கீடு பற்றி ஏன் அவர் கேள்வி எழுப்புகிறார்? இதன் மூலம் நாட்டில் அராஜகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். இராணுவத்துக்கு ஒரே ஒரு மதம்தான் உள்ளது, அது இராணுவ மதம். இராணுவத்தை அரசியலுக்குள் இழுக்க வேண்டாம். நாட்டை வழி நடத்துவது என்பது குழந்தைகளுக்கான விளையாட்டு அல்ல என்பதை ராகுல் அறிய வேண்டும். தேர்தல் கமிஷன் போன்ற அமைப்புகள் மீது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி குற்றம் சாட்டுகிறார். காங்கிரஸ் தோல்வியடையும் என்பது அவருக்கு தெரியும். அதை ஏற்க முடியாமல் தான் இப்படியெல்லாம் பேசி வருகிறார் என்று ராஜ்நாத் சிங் பேசினார். सेना के बारे में जाति पात के आधार पर बहनों भाइयों, मैं समझता हूं कि चर्चा तक नहीं होनी चाहिए. हमारे सेना के जवानों का एक ही धर्म होता है, वह धर्म है सैन्य धर्म. इसके अतिरिक्त और कोई दूसरा धर्म नहीं होता. और जिस तरीके की यह बात बोल रहे हैं मेरे बहनों भाइयों, मैं ये कहना चाहता हूं, यह देश के हित में किसी भी सूरत में नहीं है. और मैं कांग्रेस के दोस्तों से कहना चाहता हूं, कम से कम हमारी सेना को राजनीति में मत घसीटिए. जब जब इस देश पर संकट आया है तो हमारे सेना के जवानों ने अपने शौर्य और पराक्रम का परिचय देकर भारत का मस्तक ऊंचा किया है. जाति, पंथ और मजहब की यह राजनीति ने देश का बहुत नुकसान किया है.